எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி நெல்லை ராம் சினிமாஸ்ல மாரி செல்வராஜ் அவர்களோட பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் படம் பார்த்து வந்துருக்காங்க. ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆனா படம் எப்படின்னு இருக்கு? படம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் வந்து அதாவது படிச்சு முன்னேறணும், விளையாட்டுல முன்னேறணும், பல தடைகள்லாம் இருக்கும். அதாவது ஊரை விட்டு வெளியே வராம முடியாம இருக்கும். பல இளைஞர்கள் அப்படி வராம இருக்கிற படம் தான் இந்த பைசன் படத்தை வந்து இப்ப விளையாட்டுத்துறையிலும் சரி, கல்வியில எல்லா இடத்துலயும் உயர்வு போதுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இந்த படம் வந்து உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ துருவ விக்ரம் வந்து 2 வருஷமா கஷ்டப்பட்டு கபடி ப்ராக்டிஸ் பண்ணாரு. அவர் கஷ்டப்பட்டதுக்கும் ஸ்கிரீன்ல எப்படி பலன் இருக்கு? பயங்கரமா ரிசல்ட் பயங்கரமா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே துருவ விக்ரம் வந்து அதாவது உண்மையான கபடி விளையாடுறது எப்படி இருப்பானோ அதே மாதிரி செதுக்கியிருக்காங்க அவரை. உண்மையான அதாவது ஒரு கிராமத்து இளைஞன் வந்து எப்படி மூர்க்கமா விளையாடுவான், அந்த மூர்க்கத்துக்கான உடல் அமைப்பு அனைத்துமே துருட்ட இருக்கு. அதனால வருங்காலத்துல உண்மையில அவரு உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நடிப்புல உண்மையிலே உச்சத்து போவார் நாங்க நம்புறோம். உண்மையில நல்லா இருக்கு. இந்த படத்துல வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் உங்க மனதை எப்படி தாக்கி இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. நானே ஒரு கிராமத்துல இருந்தா ஒரு போட்டித் தேர்வுக்கு வெற்றியேறணும் முன்னேறிக்கிட்டு இருக்கேன். பல தடைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த எமோஷன்ல பயங்கரமா எனக்கு கனெக்ட் ஆகுது. தாப்பன் வழியா சரி, அக்கா வழியா சரி, அண்ணன் வழியா சரி, பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த எமோஷன் வந்து நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த இதோட. அதனால அது ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு கிராமத்து இளைஞனுக்கும் சரி, நகரத்துல வாழக்கூடிய இளைஞனுக்கும் சரி, கிராமத்திலிருந்து நகரத்தை தேடி போயிருப்பாங்கல்ல, அந்த இளைஞனுக்குலாம் பயங்கரமா எமோஷனலா அட்டாச் ஆகும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.